அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேர்ம் 2க்கான கொஸ்டின் பேப்பர் ஃபீட்பேக் எப்படி போடுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னுடைய அதாவது exam.tnschools.gov.inன்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதில் வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதும் நமக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்டிவ்ன்ற ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்டிவ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நோட் நான் எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஐக்கான் ஷோ ஆகும். அதில் வந்து நான் இப்போ ஒரு வகுப்புக்கு செய்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் 1ஆம் வகுப்பு தமிழுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணதும் கிவ் ஃபீட்பேக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் எனக்கு ஒரு 6 கொஷின் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் செல் அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டைமுன்றது பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த 1ஆம் வகுப்புக்கு தமிழ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நடைபெற்றது. அந்த 14ன்ற தேதியை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் 14 டிசம்பர் 2023. அதுக்கப்புறம் டைம் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 10:30. செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது மாதிரி வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் அண்ட் செக்ஷன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸு ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அதை நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஐக்கானில் 4ன்றதை கொடுக்குறேன். ரிமார்க்ஸ் மார்க்ஸ்ன்ற இடத்துல கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் எக்ஸாம் கண்டக்டட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். எக்ஸாம் கண்டக்டட்னு கொடுக்குறேன். ஃபீட்பேக் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதுங்க. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு வகுப்புக்கான ஃபீட்பேக்கை கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூல்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.